எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்தில் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. ரிஷபத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு. இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பாருங்க. அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார். அதே மாதிரி மிதனத்துல இந்த மாதம் முழுக்க குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி கடகத்துல செவ்வாய் இதனால் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வாய் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பாக ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க. அதே போல கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதத்துடைய கிரகநிலைங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம். தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா 9ஆம் இடமா வருதுங்க. நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசுல மூலம், பூரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் தனுசுல அடங்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? காரணம், முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வலுத்திருக்காங்க. அதிலும் குறிப்பா வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருவருமே லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்போ ரொம்ப நாளா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய பெயர், புகழ், அங்கீகாரம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். உங்களோட திறமைகள் தற்போது வெளிப்படும், சரிங்களா? நீங்க யார் அப்படின்றத எல்லோருமே தெரிந்து கொள்வாங்க. அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் அருமை பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. 2வது, நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சார், வியாபாரம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம போயிட்டு இருக்கு, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக குறிப்பா இந்த ஜூன் மாதத்துல வியாபாரம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். நீங்க போட்ட முதலீட்டை விட ஒரு படி லாபத்தை அதிகமாக தான் பார்ப்பீங்க, குறையவா பார்க்கவே மாட்டீங்க. 2வது, ஏன்னா சுக்கிரன் சரி இயற்கை சுபர், குரு மாபெரும் இயற்கை சுபர். 2 சுபர்க்க கிரகங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பாருங்க. சுக்கிரன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறாருங்க, சரிங்களா? அதனால கண்டிப்பாக நிச்சயமா வருமானம் நல்லா இருக்குங்க. 2வது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு. எடுக்கிற காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க, சரிங்களா? வெட்டு 1 துண்டு 2 இருப்பீங்க. 2வது, காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு அந்த காதல் திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கலாம். திருமணத்துக்கான முயற்சிகள் தற்போது எடுக்கிறது சிறப்பாகவே இருக்கும். நிச்சயமாக இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு கை கொடுக்கும். உங்க சுய ஜாதகத்துல இந்த காதல் திருமண அமைப்புகள் மட்டும் இருந்தா போதுங்க. இந்த டைம்ல நீங்க அந்த லவ் மேரேஜுக்கான ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா கிளிக் ஆகும். ஈஸியா நீங்க அதை அப்ரோச் பண்ணி கல்யாணத்துல கொண்டு போய் சேர்க்கலாம். 2வது, 7ஆம் இடத்துல இந்த குரு புதன் சூரியனுடைய சேர்க்கையானது இந்த மாதிரி 2வது பகுதியில் நிகழும். வாழ்க்கை துணையா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சரிங்களா? லைஃப் பார்ட்னர் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவங்க மூலமாக சில உதவிகள் தற்போது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க சொல்றதை கேளுங்க. நிச்சயமா லைஃப் பார்ட்னர் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னாவே நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க. ஏன்னா குரு அறிவு கிரகம், புதனும் ஒரு அறிவு கிரகம், புத்திசாலி கிரகம், சரிங்களா? 2மே ராசிக்கு 7ல உட்காரும் போது லைஃப் பார்ட்னர் மனைவியோ அல்லது கணவன் சொல்றதே கேளுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க, சரிங்களா? நல்லாவே வருவீங்க. 2வது, ராசிக்கு பாக்கியத்துல செவ்வாய் கேது இருக்குங்க, சரிங்களா? அதாவது ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு பிரச்சனை வரும். இப்படி அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது, சரிங்களா? ஒரு நிறை அப்படின்றது இருந்தா ஒரு குறையும் இருக்கத்தான் செய்யும். அப்ப 5ஆம் அதிபதி ராசிக்கு பாக்கியத்துல உட்காந்து கேதுவோட இணையும் போது
பிள்ளைகள் சார்ந்த வழியில, தந்தை சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள், சங்கடங்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கொடுக்கும் இந்த காலகட்டம். ஆனா அதே போல அதிர்ஷ்டம் அதிகமாக நிறைவாக கொடுக்கும். வருமானத்தை நிறைவாக கொடுக்கும். செல்வத்தை நிறைவாக கொடுக்கும். தங்க நகைகள் அதிகமாக வாங்குவீங்க. அதே மாரி வேலையே இல்லாம இருக்கக்கூடிய இளைய நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு இப்ப தற்போது வேலை கிடைக்கும். சரிங்களா? எப்படி இருந்தாலும் சரி. வேலை, தொழில், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? ஆனா பிள்ளைகள் சார்ந்த வழியில ஒரு ஏக்கத்த கொடுக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் ஏக்கத்த கொடுக்கும். 2வது ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் 12ஆம் இடமான விரய பாவத்த பார்ப்பாருங்க. சரிங்களா? அப்போ தேவையற்ற வீண் விரயங்கள், வீண் செலவுகள் பிள்ளைகள் சார்ந்த வழியில, தந்தை சார்ந்த வழியில வரும். இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போங்க. ஏன்னா நாத்திகமும், ஆன்மீகமும் கலந்த ஒரு கலவையா தான் தற்போது நீங்க இருப்பீங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போங்க. நெறைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிச்சு அதன் பிறகு அந்த காரியத்த நம்புவீங்க. அத செயல்படுத்தவும் செய்வீங்க. நெறைய யோசிப்பீங்க. சரிங்களா? யோசனைகள் தற்போது அதிகமாக மனசுல ஓடும். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்த 10 வருஷத்துல நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? அதுக்கு நம்ம இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்பவே அதற்கான ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. சரிங்களா? அந்த அத்தகைய அதாவது எதிர்கால சிந்தனைகள் பற்றிய யோசனைகள் தற்போது அதிகரிக்கும். அதே மாரி ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறுங்க. சரிங்களா? ஒரு ஏக்கம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு எனக்கு. ஆனா இது நடக்குமா? நடக்காதான்னு தெரியல. நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நிச்சயமா நல்லபடியா நடக்கும் அந்த விஷயம். நினைத்தது நடக்கும். வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக உங்க பக்கம் உறுதியாக உண்டு இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? 2 புத்திசாலி கிரகங்கள் ராசிய பார்க்கறனால, நிச்சயமாக படிப்புல ரொம்ப சிறப்பா வருவீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா போவீங்க. இதுல 3ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. குறிப்பா எள்ளுனா எண்ணெயா அரைப்பீங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில ஒரு பயபக்தியோட, ஒரு முக்கியத்துவத்த கொடுத்து சில காரியங்கள் செய்து அதுல நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நெறைய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் நெறைய காத்துட்டு இருக்குங்க இந்த காலகட்டத்துல. இதுநாள் வரைக்கும் செவ்வாய் நீசமா இருந்தார். 8ஆம் இடத்த விட்டு விலகுறார். அதே மாரி சூரியன் 6ல மறைஞ்சிருந்தார். ஸோ இந்த மாதம் 2வது பருவம் நெறைய நல்ல மாற்றங்கள், நெறைய நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக அரசு சார்ந்த வழியில முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசுல பிறந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கும். உங்க சுய ஜாதகப்படி அந்த அரசு வேலைக்கான அமைப்புகள் மட்டும் இருந்தா போதும். தற்போது நீங்க முயற்சி பண்ணும்போது வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான். சரிங்களா? ஸோ எல்லா வகையிலும் நிறைய சாதகமான விஷயங்கள், சரியா முன்னேற்றமான விஷயங்கள் தான் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில நடக்க காத்துட்டு இருக்கு. நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்கள பொறுத்தவரைக்கும், இந்த ஜூன் மாதத்துல நீங்க பார்க்கும்போது, ஜூன் மாதம் 27ஆம் தேதி விடியற்காலை 1:40 மணி முதல், ஜூன் மாதம் 29ஆம் தேதி காலை 6:30 வரைக்கும் சந்திராஷ்டமமானது இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்துல ஆல்மோஸ்ட் வளர்பிறை தன்மையில தான் இருப்பார். சரிங்களா? இந்த சந்திராஷ்டமமானது தனுசுல பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாரி ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? மத்த அளவுக்கு பெரிதளவுக்கு பாதிப்புலாம் கண்டிப்பா கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள மட்டும் கொஞ்சம் நீங்க கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நீங்க அதிகமா வாழ்க்கையில மேற்கொள்ள நிச்சயமாக உங்களோட கஷ்டங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதியும், ஒரு திருப்தியும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.